இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மார்ட் ஆப்ல இந்தியன் பேங்கோட டெபிட் கார்டை எப்படி வந்து லாக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் டெபிட் கார்டு அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து லாக் அன்லாக் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் அன்லாக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பின் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட டிரான்சாக்ஷன் பின்னை என்ட்ரு பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பின் வந்து தெரியல அப்படின்னா அதை எப்படி வந்து ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு ரீசெட் பண்ணிட்டு நியூ பின் வந்து செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லாக் பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் பின்னை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதை என்ட்ரு பண்ணதுமே உங்களோட டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லாக் ஆகிடும். இந்தியன் பேங்க்கோட டெபிட் கார்டை வந்து எப்படி நம்ம இன்ஸ்மார்ட் ஆப்பில் வந்து லாக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.